மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ட்ரம்ப் ஆடி வருகின்ற கோமாளி கூத்துக்களின் உச்சம் என்று இதனை கூறலாம். தன்னை இயேசு கிறிஸ்துவாக அடையாளப்படுத்திக் கொண்டு ட்ரம்ப் வெளியிட்டிருந்த ஒரு புகைப்படம் கிறிஸ்தவ உலகில் பெரும் சர்ச்சைகளையும் ட்ரம்புக்கு எதிரான மிக கடுமையான கண்டனங்களையும் ஏற்படுத்தி வருகின்றது. ட்ரம்ப் தன்னை இயேசு கிறிஸ்து போலவும் ஒரு நபரின் தலையில் கை வைத்து அவருக்கு சுகம் கொடுப்பது போலவும் ஒரு புகைப்படத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உருவாக்கி தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்டிருந்தார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப்பாண்டவர் ஈரான் மீது ட்ரம்ப் தொடுத்துள்ள யுத்தத்திற்கு எதிராக வெளியிட்டிருந்த கண்டனத்தை தொடர்ந்து போப்பாண்டவரை ட்ரம்ப் தனது வளமையான பாணியில் கேவலமாக விமர்சித்து வந்ததன் தொடர்ச்சியாக இந்த புகைப்படத்தை அவர் வெளியிட்டிருந்தார். ஏற்கனவே ட்ரம்புக்கு எதிராக மேற்குலகம் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து வருகின்ற நிலையில் மேற்குலக மக்கள் மத்தியில் ட்ரம்ப் மிக மோசமாக செல்வாக்கிழந்து வருகின்ற நிலையில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள இந்த புகைப்படம் கிறிஸ்தவ உலகில் கடுமையான அதிருப்தியையும் எதிர்ப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றது. கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளில் அந்தி கிறிஸ்து என்று ஒரு பதம் இருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் வெறுக்கின்ற எதிர்மறையான ஒரு பாத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கு நிகராக, இயேசு கிறிஸ்துவுக்கு மாற்றீடாக தன்னை முன்னிறுத்தி வருகின்ற ஒரு நபரை அந்தி கிறிஸ்து என்று கிறிஸ்தவர்கள் அடையாளப்படுத்தி அழைப்பார்கள். இஸ்லாமியர்கள் அந்த கதாபாத்திரத்தை அட்-தஜால் என்று அழைக்கின்றார்கள். உலகத்தின் கடைசி காலத்தில் உலகத்திற்கு அழிவு ஏற்படுகின்ற நேரத்தில் உலக மக்களை காப்பாற்றும் ஒரு பாத்திரமாக தன்னை முன்னிறுத்தி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நபர். ட்ரம்ப் தன்னை கிறிஸ்துவாக அடையாளப்படுத்தி வெளியிட்டிருந்த அந்த புகைப்படம் ட்ரம்பை ஒரு அந்தி கிறிஸ்துவாக அடையாளப்படுத்தியுள்ளதாக கூறி பல கிறிஸ்தவ தலைவர்கள் ட்ரம்புக்கு எதிராக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றார்கள். நேற்று அவசரமாக குறிப்பிட்ட அந்த புகைப்படத்தை தனது தளத்தில் இருந்து ட்ரம்ப் அகற்றிவிட்ட போதும் ட்ரம்புக்கு எதிராக ஒரு பாரிய அலையை அந்த புகைப்படம் கிறிஸ்தவ உலகில் உருவாக்கிவிட்டுள்ளது. ட்ரம்ப் ஆடி வருகின்ற இந்த கோமாளி கூத்து ஒரு பக்கம் இருக்க, வளைகுடாவில் மற்றொரு பாரிய அழிவு மையம் கொண்டு வருவதை அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற காட்சி மாற்றங்களை பார்க்கின்ற போது உணரக்கூடியதாக இருக்கின்றது. எந்த நிமிடம் வேண்டுமானாலும் மிக கடுமையான அழிவை தருகின்ற யுத்தம் அங்கு ஆரம்பமாகிவிடலாம் என்ற அச்சம் ஏற்பட்டு வருகின்றது. ஹோர்முஸ் நீரிணையை யார் கட்டுப்படுத்துவது என்கின்ற போட்டியில் ஈரானும் அமெரிக்காவும் குதித்து நிலைமையை ஒரு யுத்தத்தை நோக்கி இட்டுச் சென்று கொண்டிருக்கின்றன. அதுவும் அமெரிக்கா ஹோர்முஸ் நீரிணையை மூடியுள்ள செயல் அந்த பிராந்தியத்தில் மிகுந்த பதற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது. தாக்குவோம் அழிப்போம் என்று இரண்டு தரப்புகளும் மாறி மாறி விடுத்து வருகின்ற எச்சரிக்கை ஒலிகள் உலக மக்கள் மத்தியில் மிகுந்த பீதியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த பின்னணியில் பாகிஸ்தான் தனது பெரும் படைப்பிரிவு ஒன்றை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைத்துள்ளது. சுமார் 13,000 பாகிஸ்தானிய படை வீரர்களும் 18 யுத்த விமானங்களும் சவுதி அரேபியாவின் கிங் அப்துல் அசீஸ் ஏர்பேஸில் நிலை கொண்டுள்ளார்கள். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 17 சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட SMDA என்கின்ற ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த முதலாவது படை தொகுதி சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் படைத்துறை கூறுகின்றது. பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட நேட்டோவின் ஆர்டிகிள் 5 போன்ற ஒரு உடன்படிக்கை. சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளின் ஏதாவது ஒரு நாட்டின் மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் மற்ற நாட்டின் மீது அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கணிக்கப்பட்டு அந்த நாடும் யுத்தத்தில் குதித்தாக வேண்டும். இதுதான் அந்த ஒப்பந்தம். சவுதி அரேபியா மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதால் அந்த தாக்குதல் பாகிஸ்தானின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக கருதப்பட்டு பாகிஸ்தான்
தனது படைகளை சவுதிக்கு சார்பாக நிலைநிறுத்தி வைத்துள்ளது. பாகிஸ்தான் 13,000 படை வீரர்களையும் 18 GF-17 தண்டர் மற்றும் F-16 யுத்த விமானங்களையும் சவுதி அரேபியாவுக்கு தற்பொழுது அனுப்பி வைத்துள்ளது. தேவை ஏற்பட்டால் மேலும் ராணுவ வளங்களை அங்கு அனுப்பப் போவதாகவும் பாகிஸ்தான் கூறியுள்ளது. பாகிஸ்தான் படைத்துறை என்பது குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸின் கணிப்பீட்டின்படி உலகில் உள்ள 145 நாடுகளில் 12வது தரத்தில் உள்ள ஒரு சக்தி வாய்ந்த ராணுவம். 1.7 மில்லியன் படை வீரர்களையும் சுமார் 2500 யுத்த தாங்கிகளையும் சுமார் 400 யுத்த விமானங்களையும் குறிப்பாக 170 அணுவாயுதங்களையும் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த ராணுவம். பாகிஸ்தான் ராணுவம் வளைகுடா யுத்தத்தில் குதிப்பது என்பது அந்த களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு என்பது ஆரம்பம் முதல் மிகவும் நெருக்கமாகவே இருந்து வந்தது. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்து தனி இஸ்லாமிய நாடாக மாறிய போது பாகிஸ்தானை முதன்முதலாக அங்கீகரித்த நாடு ஈரான் தான். பனிப்போர் காலத்தில் இந்த 2 நாடுகளும் மேற்குலகின் பக்கம்தான் ஒன்றாக நின்று கம்யூனிசத்திற்கு எதிராக போராடி கொண்டிருந்தன. 1965 ஆண்டு நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தின் போது ஈரான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே நிலைப்பாடு எடுத்திருந்தது. ஆயுதங்கள், நிதி உதவிகள் என்று பல உதவிகளை வழங்கி பாகிஸ்தானுக்கு சார்பாகவே ஈரான் செயற்பட்டது. அதேபோன்று 1971 ஆண்டு நடைபெற்ற பங்களாதேஷ் பிரச்சினையின் போதும் சரி, அந்த காலகட்டத்தில் நடந்த இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தின் போதும் சரி, ஈரான் முழுவதுமாகவே பாகிஸ்தானையே ஆதரித்தது. ஈரானமான நிதியை வழங்கியது, ஆயுதங்கள் வழங்கியது, தனது படையினரை கூட பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக அனுப்பியும் வைத்திருந்தது. காஷ்மீர் பிரச்சினையிலும் ஈரான் பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றது. 1979 ஆண்டு ஈரானில் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு ஈரான் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரானாக மாறிய போது ஈரானை முதன்முதலாக அங்கீகரித்த நாடு பாகிஸ்தான் தான். 1979 ஆண்டு முதல் 1989 ஆண்டு வரை சோவியத்திற்கு எதிராக ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற யுத்தத்தில் ஈரான், பாகிஸ்தான் 2 நாடுகளுமே ஆப்கானிஸ்தானின் முஜாஹிதீன்களுக்கு ஆதரவு வழங்கி அவர்களை பலப்படுத்தி வந்தார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்டு வருகின்ற ப்ராக்ஸி யுத்தங்களிலும் பாகிஸ்தான் ஈரானுக்கு ஆதரவு வழங்கி வருகின்றது. 2024 ஆண்டு ஒட்டி ஒரு தடவை மாத்திரம்தான் இந்த 2 நாடுகளும் ராணுவ ரீதியாக ஒன்றையொன்று தாக்கிக் கொண்ட சம்பவம் நடைபெற்றது. 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 16 பாகிஸ்தானில் இருந்த ஜைஷ் அல் அடி என்ற பலோச்சி அமைப்பின் தலைமை அலுவலகம் என்று கூறப்பட்ட ஒரு இடத்தின் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. அந்த தாக்குதலில் 2 சிறுவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஈரான் மீது 18 பதில் தாக்குதலை நடத்தி இருந்தது. ஈரானின் சிஸ்டா மற்றும் பலுச்சிஸ்தான் மாகாணங்களில் உள்ள ஈரான் சார்பு ஆயுத அமைப்பின் தளங்கள் என்று கூறப்பட்ட இடங்கள் மீது பாகிஸ்தான் மேற்கொண்ட ஏவுகணை மற்றும் விமான தாக்குதல்களில் 2 பெண்கள் 3 சிறுவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் சூட்டியிருந்த நடவடிக்கை பேர் என்ன தெரியுமா? மார்க்பார் சரம்சார், அதாவது ஈரானிய கிளர்ச்சியாளர்கள் செத்துமடிய வேண்டும் என்பது. ஈரான் பிரஜைகளை செத்துமடியும்படி கூறி ஈரான் மண்ணில் பாகிஸ்தான் மேற்கொண்ட அந்த தாக்குதலும் அதனைத் தொடர்ந்து எல்லைப்பகுதியில் நடைபெற்ற ஓரிரு சிறிய தாக்குதல்களையும் தவிர ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அரசியல், வர்த்தக, ராணுவ உறவுகள் மிகவும் சுமூகமாகவே இருந்து வந்திருக்கின்றன. இந்த பின்னணியில்தான் தற்பொழுது சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தான் அனுப்பி வைத்துள்ள ராணுவ வளங்களை நாம் பார்த்தாக வேண்டும். வளைகுடாவுக்கு வந்திறங்கியுள்ள பாகிஸ்தான் படையினர் சவுதி அரேபியாவை காப்பாற்றுவார்களா அல்லது ஒரு சம்பிரதாய படையணி போல அங்கு செயற்படுவார்களா? பாகிஸ்தான் ராணுவம் என்பது கிட்டத்தட்ட அமெரிக்காவின் ஒரு கூலிப்படைதான். அமெரிக்கா ஏவுகின்ற காரியங்களை
கண்ணை மூடிக்கொண்டு செய்யக்கூடியவர்கள். ஈரானுக்கு எதிரான போரில் சவுதி அரேபியா நேரடியாக குதிக்கப் போவதாக கூறி வருகின்ற நிலையில், சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் உள்ள ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்து பாகிஸ்தான் படைகளை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா களமிறக்குவதற்கான சாத்தியம் அதிகம் இருப்பதாகவே தெரிகின்றது. அதேபோன்று ஈரான் பாகிஸ்தான் எல்லைகளில் இருக்கின்ற ஈரானுக்கு எதிரான சில ஆயுத குழுக்களுக்கும் அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA ஆயுதங்களை வழங்கி ரகசியமாக ஈரானுக்குள் அவற்றை அனுப்பி வருவதாகவும் சில தகவல்கள் வெளியாகி வருகின்றன. யாராவது விரைந்து வந்து வளைகுடா பிரச்சினைக்கு ஒரு தீர்வை கண்டுவிடாவிட்டால் தன்னை கடவுளாக நினைத்துக் கொண்டு இந்த உலகத்தையே விரைவில் அழித்து முடித்து விடுவார் ட்ரம்ப். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.